நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. கர்த்தருடைய அருமையான பாதங்களிடம் நாம் சேர்ந்து அவரை துதித்து கனப்படுத்த அவர் கொடுத்திருக்கிற இந்த பெரிதான பாக்கியத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது, நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவரை பின்பற்றும் பொழுது, அவருடைய இரத்தத்தினால், கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரை பின்பற்றும் பொழுது, ரட்சிக்கப்பட்டது என்றது பின்பற்றுவது என்று முழுமையாக சொல்ல முடியாது. பின்பற்றுவது என்று சொன்னால் அவருடைய இரத்தத்தில் கழுவப்பட்டு அவருடைய சித்தத்திற்கு ஏற்றபடி அவர் பின் செல்வது, அவருக்காக வாழ்வது என்று நாம் சொல்லலாம். இந்த பிரயாணத்தில் ஒவ்வொரு படியும் நாம் அவருக்கு நெருங்கி வந்து கொண்டிருப்போம். ஆனால் உண்மைக்கு நெருங்கி வந்தாலும் சில நேரங்களில் வலிக்கு விழுகிற நேரங்களும் ஏற்படலாம். கர்த்தரை பின்பற்றும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நமக்கு விருப்பம் என்பது இருக்க வேண்டும். அவரை பின்பற்ற வேண்டிய வாஞ்சை, அந்த ஆசை, அதுதான் முதற்படி. இரண்டாவதாக, நம்மை நாம் வெறுத்து, அதாவது மறுதலித்து, நமக்கு நாமே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாம் வேண்டாம் என்று சொல்லும் நிலை. மூன்றாவதாக என் படி என்பது இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக சற்று ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பரிசுத்த பாதங்களோடு சேர்ந்து உம்மை துதித்து கனப்படுத்த நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி. உமக்காக வாழ எங்களை நீர் தொட்டு பலப்படுத்துங்க. எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாவற்றையும் சந்திப்பவர் நீர். இதோ ராஜா, எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய சித்த பிரகாரம் நீர் வழிநடத்தி அது உமக்கு மகிமையாக மாற்றும்படி செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். உம்முடைய வசனத்திலிருந்து ஆச்சரியமானவர்களை பார்க்க என்னுடைய கண்களை திறந்தருளும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் புது வாழ்வு. இந்த புது வாழ்வு என்பதில் சிலுவை உறவு என்பது எப்பொழுதுமே அது காணப்பட்டு கொண்டே இருக்கும். அது ஒரு நாள் அனுபவம் அல்ல, நித்தமும் நிலைக்கும் அனுபவம் என்பது நாம் ஞாபகத்தில் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏசப்பா தன்னுடைய சீடர்களை பார்த்து அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அவருக்கு சொன்னார். அவர் தன்னுடைய மரணத்தை பற்றி சொல்லும் பொழுது சீடர்கள், முக்கியமாக தன்னுடைய சீடன் பேதுரு, அவரும் சில பேரும் சொன்னார்கள், என்னப்பா செத்து போகிறேன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது என்ற ஒரு வார்த்தையும் பேசினார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், பயம், வார்த்தைகளை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஷாக் என்று சொல்லலாம், திகில் ஏற்பட்டது. ஏசப்பா சொன்னார் இவர்களை கண்டு, சீடர்கள், குறிப்பிட்ட சீடர்களையும் அவரை பின்பற்றும் மக்களோடும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அதாவது, if anyone desires to follow me, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு, சிலுவையை எடுத்துக்கொண்டு, சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? சிலுவையை எடுத்துக்கொண்டு, டேக் அப் ஹிஸ் கிராஸ், தன்னுடைய சிலுவை. கவனிங்க, கர்த்தர் சொல்கிறார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, தன் சிலுவை. அதாவது எனக்கென்று ஒரு சிலுவை என்று சொன்னால் என்ன அதற்கு அர்த்தம்? How do we understand this word? இதனை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இதனை நாம் கவனிக்க வேண்டும் என்றால், ஏசப்பா கெத்சேமனே தோட்டத்தில் அவர் அந்த இரவு ஜெபித்து கொண்டிருந்தார்.
அந்த இரவு அவரை பிடித்து செல்ல போகிறார்கள். அந்த வேளையில் ஏசப்பா செய்கிற ஒரு ஜெபம் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலேயே 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாக காண முடியும். Coming out, he went to the Mount of Olives as he was accustomed, and his disciples also followed him. அவர் வழக்கத்தின்படியே அந்த ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு 3 முறை ஜெபித்தார். தகப்பனிடத்தில், பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இவ்விதமாக 3 முறை நம் ஆண்டவர் ஜெபித்தார். Father, if it is your will, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. இங்கே தன்னுடைய சித்தத்தின்படி அல்லாமல் பிதாவின் சித்தத்தின்படியே நடக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் கர்த்தர் ஜெபிக்கிறார். இங்கே மரணத்தை பற்றி ஏசப்பா பயப்படவில்லை. அந்த இரவு நாளை சிலுவின் மேல் அறைக்கப்பட்ட நேரம் வரைக்கும் அவர் படப்போகும் பாடுகளை பற்றி அவர் பயப்படவில்லை. பிதாவிடத்திலிருந்து அவர் நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக பிதாவிடத்திலிருந்து அவர் வேறு செய்யப்படுவார் இல்லையா? அந்த பிரிவு, அதுதான் முடிந்தால் அது இல்லாமல் பண்ணுங்கப்பா, பிரிவு இல்லாமல் செய்யுங்க. உம்மை விட்டு அந்த பிதாவை விட்டு மகன் என்பது எப்பொழுதும் பிரிந்து இருந்ததில்லை. ஆயினும் அன்றைக்கு அவர் செய்த ஜெபத்தில் கவனிக்கும் பொழுது, ஆயினும் உம் சித்தத்தின்படியே ஆக கடவது. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. இந்த இடத்துல நாம் கவனிப்பது, ஒரு மனிதனுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்தினாலே நிறைவு பண்ணி அதனை உபயோகிப்பது, அதற்காக வாழ்வது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்துல சித்தம் என்பது அது தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் என்பது அது ஒரு பொறுப்பு. ஒருவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, தன் சிலுவை என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகும் அருமையான அந்த தேவனுடைய சித்தம். இதற்கு நாம் கவனிக்கும் பொழுது அது பொறுப்பாக இருக்கிறது. பொறுப்பு என்பது எப்படிப்பட்ட பொறுப்பு? அது எப்படிப்பட்ட பொறுப்பு? தேவனுடைய சித்தத்தின்படி மாற்றும் நிலை, தேவனுடைய சித்தத்தின்படி வாழும் நிலை. தன்னுடைய சிலுவையை சுமந்து என்று சொன்னால் அது டிவைன் வில் இன் பிளேஸ் ஆஃப் மைண்ட். என்னுடைய சித்தத்தின் இடத்தில் தேவனுடைய திவ்ய சித்தம். அதாவது எனக்கு நான் மரிப்பது, dying to myself. It is a responsibility. ஏசப்பா அன்றைக்கு சிலுவை சுமந்தது
ஏசப்பா அன்றைக்கு சிலுவை சுமந்தது அது நம்முடைய சார்பிலே அவர் சுமந்தார். உண்மைத்தான். ஆயினும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், நாம் அவருக்காக வாழும் பொழுது அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் முழுமையாக நிலைத்து நிற்க தேவன் சொல்கிறார். இன்றைக்கு தேவ சித்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அது வாசமாக இருக்கும் பொழுது அப்பொழுது தான் நம் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்பட்டு வாழ முடியும். அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையின் உன்னுடைய உண்மையான கருத்து என்பது வெளிப்படும். தன்னுடைய சிலுவையை சுமந்து என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றும் ஒரு நிலை, தேவன் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றும் நிலை, தேவனுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிரப்பிக்கொள்வது என்று சொல்லி அதற்கு அர்த்தம். இன்றைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பது, ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுப்பது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து அனுதினமும் சுமந்து என்னை பின்பற்ற கடவன். இந்த இடத்துல லூக்கா 22:42 பார்த்திருக்கிறோம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. இந்த வசனம் என்ன கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா? கீழ்ப்படிவது என்பது கற்றுக் கொடுக்கிறது. This verse is teaching us the secret of obedience. Secret of obedience. எப்பொழுது நான் ஆண்டவருடைய சித்தத்திற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேனோ அப்பொழுது அதற்கு அர்த்தம் நான் அவருக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி அர்த்தம். நிறைய பேர் நினைப்பார்கள் சிலுவை சுமப்பது என்பது அந்த கஷ்டத்தை, பாடுகளை, அந்த துன்பங்களை சுமப்பது என்று சொல்லி. இந்த வசனம் நிறைய பேருக்கு ரொம்ப பயமூட்டும் ஒரு வசனம். இந்த உலகத்தில் சிலுவை என்பது அது வெற்றிக்கு அறிகுறியாக மாறி இருக்கிறது. அந்த காலத்தில் சிலுவை என்பது மரணமும் சாபமும் பயங்கரமான ஒரு முடிவிற்கு அது ஒரு அறிகுறியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கோ அந்த சிலுவை நமக்கு வெற்றியிற்கு அறிகுறியாக இருக்கிறது. தேவன் சொல்கிறார், நாம் அவருக்கு கீழ்ப்பட்டு வாழும் பொழுது அவர் நம்மை தொட்டு பலப்படுத்தி அவருக்கென்று நாம் வாழ நமக்கு சமாதானம் கொடுக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரம் நமக்கு அந்த பொறுப்பு என்பது நமக்கு தெரியாது. பவுல் பக்தன் நமக்கு கற்றுக் கொடுப்பது கலாத்தியரில் எழுதப்பட்ட நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் காண முடியும். அந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நான் கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்டேன். சிலுவையை சுமப்பது மாத்திரமல்ல, சிலுவையில் அறையப்பட்ட ஒரு நிலை, சிலுவையில் அறையப்பட்ட நிலை. அதற்கு அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய சித்தம், அந்த சித்தத்திற்கு முழுமையான இடம் கொடுப்பது என்று சொல்லி அர்த்தம். நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஏசப்பா தான் எனக்குள்ள வாழ்கிறார், பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுவதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையின் மேலே அந்த ஓட்டுநர், வழிநடத்துனர் வேலையை எல்லாம் அவருக்கு கொடுத்து விட்டேன். என்னுடைய பொறுப்பல்ல, என் வாழ்க்கையின் மேலே பொறுப்பு அவருடைய கைகளில் இனியும் இருக்கிறது. அந்த கீழ்ப்படிதல், அதை கவனிக்கிறீங்களா? அதுதான் சிலுவை என்பது சொல்லி அர்த்தம். அந்த கீழ்ப்படிதல் சும்மா தலையாற்றுறது மாத்திரமல்ல, அதை விட பெரிதான காரியமாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வெளிப்படையாக என்னமோ ஒரு நாடகம் போடுவதல்ல.
இந்த வாழ்க்கையின் மேலே இருக்கிற பொறுப்பு, இந்த வாழ்க்கையின் மேலே இருக்கிற அதிகாரம் எல்லாவற்றையும் அவருடைய கரங்களுக்கு கொடுத்துட்டு, அப்பா என்னுடைய சித்தம் என்பது இது இது இருக்கலாம், ஆனால் அது இல்லைப்பா, உம்முடைய சித்தம் நடைபெறட்டும் என்று சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? ஏசப்பா சொல்கிறார் பாருங்க, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் சொல்வது. அங்கே சிலுவையின் நாம் சுமந்து செல்வது, அதற்கு அர்த்தம் என்னவென்றால், நாம் ஆண்டவரை அவருடைய நாமத்தில் அவருக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். தேவனுடைய சித்தத்திற்கு, நம் சித்தத்தின் இடத்துல தேவ சித்தத்திற்கு இடம் கொடுக்கிறோம். அது ஒரு பொறுப்பு. எனக்கு நான் மறைப்பது. ஒரு நாள் திருச்சபையில் இருந்த பொழுது நமக்கு தெரியும், ஒரு இடத்துல பேச போயிருந்தோம். அங்கே பார்த்த பொழுது இந்த சிலுவை இது திருச்சபையில் கொடுப்பாங்க இல்லையா? அந்த பாம் லீவ்ஸை கொண்டு சிலுவை கொடுப்பாங்க. அங்கே இடது பக்கம் இருக்க பாருங்கள், அப்படிப்பட்ட சிலுவைகள் கொடுப்பாங்க. ஒரு சின்ன பையன், எனக்கு இது வேண்டாம், பெரிய சிலுவை கொடுங்க, பெரிய சிலுவை கொடுங்க என்று சொல்லி கதறிக்கொண்டே இருந்தான். எனக்கு இப்படிப்பட்டதில்ல, எனக்கு பெரிய சிலுவை வேண்டும் அப்படி கேட்கிறான். அந்த தாய்க்கு தகப்பன் அவனுக்கு பல விதத்தில் அவனுக்கு சொல்ல முயற்சிக்கிறாங்க. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் மாத்திரம் அன்றைக்கு அவனுக்கு தேவைப்பட்டது ஒரு பெரிதான ஒரு சிலுவை. அவனுக்கு அந்த பொறுப்பு தெரியுமா? அவனுக்கு அந்த வாழ்க்கை தெரியுமா? அந்த பொறுப்பு என்பது அவனுக்கு அறிய வந்திருக்கிறதா? இது மிக பெரிய ஒரு கேள்வி. அந்த சிலுவை அது ஒரு இலையினால் செய்வார்கள். அது ஒரு அறிகுறி, கர்த்தருடைய சிலுவை பாடுகளுக்கு ஒரு அறிகுறியாக இருக்கும். அவனுக்கு அழகாக இருக்கிற சிலுவை வேணும், அவனுக்கு பெருசாக இருக்கிற சிலுவை வேணும், அவனுக்கு 1 இல்லை 2 3 வேணும் அவனுக்கு. இது அவனுடைய சின்ன வயதில் இருக்கிற அவனுக்கு ஒரு விளையாட்டு பொம்மை போல் இருக்கு அந்த சிலுவை. ஆனால் கவனித்து பாருங்கள், அந்த சிலுவை அதில் எவ்வளவு பொறுப்பு இருக்குது, அந்த சிலுவையில் எவ்வளவு பெரிய அர்ப்பணை இருக்குது. சிலுவை என்பது வெறும் அது பொறுப்பு மாத்திரமல்ல, அது தன்னைத்தான் மறுதலித்து கொண்டு அவன் செய்கிற ஒரு அர்ப்பணை. அந்த அர்ப்பணை சிலுவை என்பது அந்த வாழ்க்கை. அவன் ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து கொண்டான். அவன் நித்தமும் அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலையை அவன் காத்துக்கொள்வான். இட் இஸ் அ லைஃப் ஆஃப் சாக்ரிஃபைஸ். இட்ஸ் அ லைஃப் ஆஃப் சாக்ரிஃபைஸ். நம் ஆண்டவரை, அப்பா உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும்னு சொல்லி சொல்கிறப்போ, என்னுடைய சித்தத்தையும் நான் பக்கத்தில் வைத்து, அப்பா உம்முடைய சித்தம் நடக்கட்டும் என்று சொல்லும் பொழுது, அது நான் என் வாழ்க்கையில் நான் எடுக்கிற முடிவு. தேவனுடைய ரத்தம் நம்மை சுற்றி இருக்கும், ஏசப்பாவுடைய ரத்தம், அவர் ரட்சிப்பின் பாக்கியம் நம்மை சுற்றி இருக்கு. ஆனால் அது மட்டும் போராது, நாம் அதனை சுவாசிக்க வேண்டும் இல்லையா? நம்மை சுற்றியும் காற்று இருக்கிறது, ஜீவ வாயு இருக்கு. அது இருந்தால் மட்டும் போதாது, நான் அதனை சுவாசிக்க வேண்டும். அந்த மூச்சு எடுக்கும் பொழுது உள்ள, அப்பொழுது அந்த ஜீவ வாயு எனக்குள் பிரவேசிக்கிறது. நான் நம்பி விசுவசிக்கிறேன், கீழ்ப்படுகிறேன் என்பது. இந்த பிரயாணம் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த பாடுகள் என்பது வரலாம், வராமலும் போகலாம், அது கிடையாதுங்க. ஆனால் அவருக்காக என் நிலையிலையும் வாழ்வேன் என்று சொல்வது தான் சிலுவை என்பது. ஏசப்பா அவர் சுமந்த சிலுவை அது என்ன தெரியுமா? பிதாவினுடைய சிலுவை. அதாவது பிதாவுடைய சித்தம், அதாவது பிதாவினுடைய சித்தம் சுமந்தார், அது அவருடைய சிலுவை. நான் ஏசப்பாவை பின்பற்றும் பொழுது என்னுடைய சிலுவை என்னது? அது ஏசப்பாவுடைய சித்தம் என் வாழ்க்கையில். அப்பா உமக்கு கீழ்ப்பட்டு நான் வாழ்வேன் என்று சொல்வது. இன்றைக்கு நீ ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை
ஆண்டவர் கவனிக்கிறார். அது பெரிதோ சிறிதோ என்பது கிடையாது. சிலுவை என்பது கீழ்ப்படிதல் என்பது கீழ்ப்படிதல் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சிலுவையாக மாறி இருக்கு என்று சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அது தவறான ஒரு வார்த்தை. பிரச்சனைகள் சிலுவை, பிரச்சனைகளுக்கு அறிகுறி அல்ல சிலுவை. சிலுவை என்பது நான் ஆண்டவருக்கு கீழ்ப்பட்டு என்னுடைய சித்தம் அது ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி, என் இயேசப்பாவினுடைய சித்தத்தின்படி நான் செல்கிறேன். பிதா குமாரனுக்குள்ளே இருக்கிறார், குமாரனும் பிதாவும் நமக்குள்ளே இருக்கிறார். இதுதான் அங்கே இருக்கிற ஒரு அருமையான வெளிப்படுதல். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த முக்கியமான இந்த படியில் என்ன தெரியுமா? இந்த 3ஆம் படி தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றும் அற்புதம். தலைகளை வணங்கி ஜெபிக்கலாம். அப்பா, என்னுடைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்திக் கொள்ளும் ராஜா. உம்மை பின்பற்றும் பொழுது எனக்கு கீழ்ப்படிதல் என்ற அந்த உம்முடைய சித்தத்தின்படி வாழும் வாழ்க்கை என்பது அந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கும்படி செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபித்து எல்லா காரியங்களையும் உம்முடைய கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவ சமாதானம் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து செழிக்க பண்ணுவாராக. இன்றைக்கு ஆண்டவர் 2000 நாட்களுக்கு வருடம் முன்னதாக 2000 வருடங்களுக்கு முன்னதாக கெத்சேமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்தார். அந்த ஜெபம் என்ன தெரியுமா? பயத்தின் கூடிய ஜெபம் அல்ல, கீழ்ப்படிதலை முழுமையாக்கும் ஒரு ஜெபம். சிலுவையின் மேல் அவர் மரிப்பது அது ஒரு பெரிய காரியம் என்றால், கெத்சேமனே தோட்டத்தில் அவர் தன்னை தான் ஒப்பு கொடுப்பது அது இன்னும் பெரிதான காரியம். எப்பொழுது நான் என் சித்தத்தை அவருக்கு, தேவனுக்கு கொடுக்கிறேனோ, என் ஆண்டவர் இயேசப்பாவிற்கு, அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையின் மேலே பொறுப்பு, அதிகாரம் அவருக்கு கொடுத்து விட்டேன். பவுல் சொல்வார், நீங்கள் உமக்கு சொந்தம் அல்ல என்று சொல்வார். தேவ சமாதானம் உம்மோடு இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.